மாசி மகம் என்னைக்கு வருதுன்னா, மார்ச் மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமை வருது. அன்னைக்கு முழுவதுமே நம்மளுக்கு மகம் நட்சத்திரம் இருக்குது. அதாவது மார்ச் மாதம் 12ஆம் தேதி புதன்கிழமை முழுசாவே இருக்குது மகம் நட்சத்திரம். நம்ம வீட்டில் வழிபடுறது, நீர்நிலைகளில் போய் நீராடிட்டு வர்றது. ஸோ நீர்நிலைகள் நீராட போக முடியாதவங்க வீட்டிலே நம்ம எப்படி நீராடுறதுன்னு நம்ம பார்க்கலாம். அன்றைக்கி முதல் நாளே 12ஆம் தேதிக்கு முதல் நாள் 11ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவே உங்கள் வீட்டு பூஜை ரூமில் ஒரு சொம்பில் எச்சப்படாத தண்ணி வச்சுங்க. அந்த தண்ணியில் கொஞ்சம் மஞ்சள் தூள், கல் உப்பு, வில்வ மேலே தெரியல, சிவனுக்கு அர்ச்சனை பண்ணுவாங்கள்ல, அந்த வில்வ மேலே எடுத்து அதில் போட்டு உங்கள் வீட்டு பூஜை ரூமில் வச்சுடுங்க. இரவு வைக்கும் போது நீங்கள் வேண்டிக்கணும், புனித நீர்நிலைகளே இந்த தண்ணியில் நீங்கள் எழுந்து வரணும் அப்படின்னு வேண்டிக்கு நாங்கள் செஞ்ச பாவத்தெல்லாம் போக்கணும்னு வேண்டிக்கின்னு மனதார அந்த பூஜை ரூமில் வச்சுட்டு மறுநாள் காலையில் மாசி மகத்தன்று புதன்கிழமை காலையில் பிரம்ம முகூர்த்தத்தில் ஏஞ்சி நீங்கள் குளிக்கும் போது அந்த தண்ணி நீங்கள் குளிக்கும் போதும் நீங்கள் கொஞ்சமாக வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் ஊற்றி குளிக்கலாம். அல்லது குளிச்சுட்டு எல்லோரும் வந்து அதுக்கப்புறம் உங்கள் தண்ணி எடுத்து எல்லோரும் கொஞ்சம் கொஞ்சம் உங்கள் தலை மேலே தெளிச்சிக்கலாம். இந்த வேலை பண்ணலாம். இது நம்மளுக்கு நல்ல பலன் கிடைக்கும். நம்ம நீர்நிலைகளை போய் குளிக்க முடியாதவங்க, ஸோ கடல், நதி, குளம் இந்த மாதிரி போக முடியாதவங்க இந்த மாதிரி நம்ம வீட்டிலே பண்ணிக்கலாம். குளிச்சு ஆனதையும் உங்கள் வீட்டு பூஜை அறையில் 9 தீபம் ஏற்றுங்க. 9 தீபம் 9 நதி நிலைகளுக்கு ஏற்ற வேண்டிய தீபம் இது. 9 தீபமும் கிழக்கு பார்த்த மாதிரி அல்லது வடக்கு திசை பார்த்த மாதிரி ஏற்றுங்க. வீட்டு பூஜை ரூமில் ஏற்றிட்டு நீங்கள் விரதம் இருக்கிறதா விரதத்தை தொடங்குங்க. விரதம் இல்லைன்னா பூஜை மட்டும் பண்ணுங்கள். உங்களால் என்ன முடியுமோ அதை செஞ்சு வச்சு பூஜை பண்ணுங்கள். ஆனால் விரதம் அன்றைக்கி மாலை வரைக்கும் இருந்து எது கேட்டாலுமே உங்களுக்கு நல்ல பலன் தான் கிடைக்கும். எல்லாமே நடக்கும். குழந்தை பாக்கியம், வேலைக்கு, பிரச்சனைக்கு எல்லாத்துக்குமே விரதம் இருக்கலாம். இதுக்கு தான் அதுக்கான்ட்டு இல்லை, எல்லாமே விரதம் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். 9 தீபம் ஏற்றுறது நல்லது. பிரம்ம முகூர்த்தத்தில் குளிக்க முடியாதவங்க, டைம் இல்லாதவங்க அன்னைக்கு ராகுகாலம், யமகண்டம் தவிர மற்ற நேரத்தில் நீங்கள் எப்போனாலும் பண்ணலாம். உங்களுக்கு டைம் எப்படி கிடைக்குதுன்னு பார்த்துக்கின்னு நீங்கள் பண்ணுங்கள். ஆனால் கண்டிப்பாக 9 தீபம் ஏற்றுறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ ராகுகாலம், யமகண்டம் தவிர மற்ற நேரத்தில் எப்போனா நீங்கள் பண்ணலாம். பிரம்ம முகூர்த்தத்தில் பண்ணுறது ரொம்ப விசேஷம். அதனால் பிரம்ம முகூர்த்தத்தில் ட்ரை பண்ணுங்கள். முடியாதவங்க நல்ல நேரத்தில்